நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர இருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன். எழுதியவர் வழக்கறிஞர் தானா ராமலிங்கம். அற்புத வடிவில் அனுபவ தொகுப்பு. நம்பிக்கை தருவானடா. நம்பிக்கைதான் வாழ்க்கை, அதில் கொஞ்சமும் ஐயமில்லை. வாழ்க்கையின் சுவாரஸ்யமே நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருப்பதுதான். இதுதான் நடக்கப் போகின்றது என்பது தெரிந்துவிட்டால் வாழ்வில் சலிப்பு ஏற்பட்டுவிடும். நல்லதுதான் நடக்கும் என்ற நம்பிக்கைதான் மனிதனை அச்சமின்றி இயங்க வைக்கின்றது. உடல் நலம் கெட்டு படுக்கையில் முடியாமல் கிடப்பவனும் தான் பூரண குணம் பெற்று நலமுடன் வாழ்வேன் என்னும் நம்பிக்கையில் தான் மருந்து சாப்பிடுகின்றான். என்ன மருந்து எடுத்துக்கொண்டாலும் கதை இந்த படுக்கையில் தான் முடியப் போகின்றது என்ற உண்மை தெரிந்தாலும் ஆபத்து. அப்படியொரு சந்தேகம் அவனுக்கு வந்தாலும் அது ஆபத்து. நம்பிக்கை இழந்த மனிதன் செத்த மனிதன்தான். எதிர்காலம் இருண்டு கிடப்பதாக கவலைப்படுபவனும் எங்கோ ஒரு ஒளிக்கீற்று தெரியும் என்றே ஆறுதல் கொள்கிறான். அந்த ஆறுதலே நம்பிக்கை தருகிறது. மனம் கவலையிலோ சோர்விலோ வாடி கிடக்கும் போது கோவிலுக்கு போகலாம் என்றோ தம்மீது அக்கறை கொண்ட பெரியோரை பார்க்கலாம் என்றோ தோன்றுவதன் காரணமும் அதுதான். கவிஞரின் சில பாடல் வரிகளின் அழகையும் ஆழத்தையும் நாம் சோர்விலோ கவலையிலோ இருக்கும் போது இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. நம் நலனிலும் நமது எதிர்காலத்திலும் அக்கறை கொண்ட ஒரு சான்றோரின் சொற்களாக அவை நம் காதுகளில் விழுகின்றன. நாளை பொழுது உந்தன் நல்ல பொழுதாகும் என்று நம்பிக்கை கொள்வாயடா, இறைவன் நம்பிக்கை தருவானடா. இந்த பாடல் வரிகளை எப்போதாவது கேட்டாலும் மனதில் இருக்கும் சோர்வு விலகும். அடுத்த வரிகளில் பசியில் இருப்பவருக்கு உதவுவதன் பெருமையை சொல்லியிருப்பார். உனக்கு நல்ல பொழுது வந்தால் அடுத்தவருக்கு உதவுவதை தன் கடமையாக கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதைப் போல இருக்கும் அது. பசியென்று வந்தவருக்கு புசியென்று தந்தவரை பரமனும் பணிவானடா, கனிந்து பக்கத்தில் வருவானடா. தொடரும் வரிகள் பசித்தவருக்கு கொடுத்து உண்பது மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் வேறுபாடின்றி வாழ்வதே மனிதனின் இலக்கணம் என்று குறிப்பிடுவதைப் போல இருக்கும். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் செய்து வைத்த ஜாதியும் இரண்டேயடா, தலைவன் நீதியும் ஒன்றேயடா. கவலைப்படும் மனிதனுக்கு ஆறுதல் சொல்லத் தொடங்கி சமுதாய கருத்துக்களுக்கு போய்விட்ட பாடலை மீண்டும் தனி மனிதனுக்கான ஆறுதலாக கொண்டு வந்து நிறைவு செய்திருப்பார். போட்டி பொறாமைகளும் பொய்சூது சூழ்ச்சிகளும் ஈட்டியின் முனை போலடா, அதை எய்தவன் மடிவானடா. சத்திய சோதனையை சகித்து கொண்டே இருந்தால் வெற்றியை நீ காண்பாயடா, அதுவே வேதத்தின் முடிவாமடா. ஈட்டி எவர் மீது வீசப்படுகிறதோ அவரைத்தான் தாக்கும். ஆனால் பொய் பொறாமை சூழ்ச்சி போன்ற தீய குணங்கள் திரும்பி வந்து வீசுபவனையே தாக்கும். சோதனைகளிலும் தடம் மாறாமல் வறுமையிலும் செம்மை குறையாமல் வாழ்பவனை வெற்றி தேடி வந்து சந்திப்பது உறுதி. மன ஆறுதலுக்காகவே கேட்கக்கூடிய கவிஞரின் பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று.